என் மூஞ்செல்லாம் ஏன் இவ்ளோ பல்லா இருக்கு அப்படின்னா, எனக்கு தீபாவளி பரிசு வந்து கிடைச்சிருக்கு. ஊர்ல அம்மாட்ட இருந்து தீபாவளி பார்சல் வந்து வந்திருந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் ஊருக்கு போகும்போது எனக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்குமோ, அதே ஈக்குவல் அளவுக்கு சந்தோஷம் எனக்கு எல்லா தடவையும் அம்மாட்ட இருக்கிற வர பார்சல் ஓப்பன் பண்றப்ப இருக்கும். இந்த பெட்டியில என்ன இருக்கு? அந்த பெட்டியில என்ன இருக்குன்னு எக்ஸைட்டடா வந்து ஓப்பன் பண்ணுவேன். என் ஃபேஸ பார்த்தாலே தெரியும் நான் எவ்ளோ சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொன்னும் எனக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து பார்த்து வந்து உள்ள வந்து வச்சிருக்காங்க. தீபாவளி அப்படிங்கிறனால தீபாவளிக்கு எல்லாத்துக்குமே வந்து ட்ரெஸ்ஸு, ஸ்நாக்ஸு, வீட்ல நான் வந்து பலகாரம் செய்றதுக்காக அரிசி மாவு, ஸ்வீட் செய்றதுக்காக வந்து வெல்லம், அப்புறம் பாட்டிட்ட இருந்து வந்த அதிரச மாவு. என் பாட்டி அதிரசம் ரொம்ப சூப்பரா போடுவாங்க. ஊர்ல அவங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து ஒரு ஃபேமிலி மட்டுமே 400, 500ன்னு அதிரசம் வந்து ஆர்டர் குடுப்பாங்க. யாராவது திருநெல்வேலில இருக்கிறவங்களுக்கு அதிரசம் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. நான் எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்றேன். தோசை மாவு மிக்ஸ் அது எதுக்குன்னா, உனக்கு என்னைக்காவது உடம்பு சரியில்ல அப்படின்னா, இது இன்ஸ்டன்ட்டா டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம்ல அப்படிங்கிறதுக்காக தோசை மாவு மிக்ஸ். ஃபோன்ல நம்ம பேசுறப்ப என்னெல்லாம் பேசியிருப்போம். எனக்கு கடலை பருப்பும், பட்டாணி பருப்பும் டிஃபரன்ஸ் தெரியலன்னு. அதுக்காக வந்து வடைக்காக வந்து கடலை பருப்பு இது எல்லாமே வந்து போட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து சாரி ப்ரீ ப்ளீட் பண்ணுவேன். ஸோ சாரி பெக்கு, அப்புறம் வந்து இந்த தீபாவளி ட்ரெஸ்ஸுக்கு வந்து மேட்சிங்கா ஆக்சஸரீஸ் போடணும்னு கம்மல், வளையல், அப்புறம் வந்து பொட்டு, மெஹந்தி வைக்கிறதுக்காக ஸ்டென்சில்ஸ் அதெல்லாம் வந்து போட்டு விட்டுருக்காங்க. இதெல்லாம் போட்டு விட்டுட்டு அவங்களுக்கு வந்து என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, நான் கருவாடும், வெங்காயமும் வந்து வாங்கி வச்சிருந்தேன். வெங்காயம் கூட ஓகே. ஆனா கருவாடும் வந்து போட முடியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான். எனக்கு இதெல்லாம் பார்த்த உடனே வந்து அவ்வளோ சந்தோஷம். இத்தனைக்கும் இதுல எனக்கு இது வேணும், அது வேணும் நான் எதுவுமே வந்து கேட்கவே இல்ல. சில ஐட்டம்ஸ்லாம் நான் ஓப்பன் பண்ணல. அதெல்லாம் அமேசான்ல உள்ளது. நான் அத வந்து ஒரு தனியா வீடியோ வந்து போடுறேன். என்னதான் வந்து டிபேட் ஷோ நடத்தி எவ்ளோ டாபிக் வந்து பேசினாலும், அம்மாவால மட்டும்தான் ஒரு பொண்ணுக்கு வந்து என்ன வேணும் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து பண்ண முடியும்ல.